வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஹரியாலி சிக்கன் டிக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த முழு கோழியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு டிக்கா செய்கிறதுக்கு இந்த மாதிரி பீசஸ் தான் தேவைப்படும். அடுத்து நம்ம ஸ்கியூவர் ரெடி பண்ணணும். ஸ்கியூவர் நம்ம கடையிலே போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வீட்டிலே கூட செய்யலாம். பாருங்கள், உங்ககிட்ட இரும்பு கம்பி மட்டும் இருந்தால் போதும், சின்ன கம்பி. அந்த கம்பியை எடுத்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு கீழே நம்ம ஹேண்டிலுக்காக ஒரு மர குச்சி எடுத்து அதில் நம்ம ஹீட் பண்ணின அந்த இரும்பு ராடை உள்ளே இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்கியூவர் ரெடி. அடுத்து நம்ம ஹரியாலி சிக்கன் டிக்காவுக்கு தேவைப்படுற மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஹரியாலி அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்கனில் நம்ம க்ரீன் சாஸ் கோட் பண்ணி குக் பண்ணுறதை தான் ஹரியாலி ரெசிபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம க்ரீன் சாஸ்க்கு தேவைப்படுற புதினாவும் மல்லித்தலையும் ஈக்குவல் அமௌண்ட்டில் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நமக்கு தேவைப்படுற கார்லிக், அதையும் நம்ம உரித்து வச்சிட்ருக்கோம். ஹரியாலி சாஸ்க்கு தேவைப்படுற பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, காரத்துக்கேற்ப மிளகாய், அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினாவும் மல்லி இலையும், இது எல்லாத்தையும் போய் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஹரியாலி சாஸ் தயாராகிடும். பாருங்கள், ஹரியாலி சாஸ் ரெடி. இதோட தயிரும் 2 லெமனும் நம்ம உள்ளே ஆட் பண்ணணும். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 லெமன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ சாஸ் தயார் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட குவான்டிட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் அதிகமாகவே சாஸ் தயார் பண்ணுறேன், ஏன்னா இன்னொரு டிஷ் கூட நான் அடுத்து செய்ய போகிறதுனால. நம்ம லெமன் எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம தயிரை ஆட் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம தயிரை ஆட் பண்ணிடலாம். தயிரை உள்ளே சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பீட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா கூட இன்னும் ஸ்மூத்தாக வரும் சாஸ். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா கலக்குறீங்களோ அவ்வளோ ஃபைனாக வரும் நம்மளோட சாஸ். அதுக்கப்புறமா நம்ம இந்த க்ரீன் சாஸோட 2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஹரியாலி சாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணணும். நம்ம சில்லி பவுடரோ இல்லை வத்தல் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ரீன் கலர் நமக்கு வராது. அதனால நம்ம இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணலை. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு சரியாக இருக்கான்னு. எல்லாம் சாஸில் எல்லாம் சரியாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மேரினேட் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை. இதுக்குள்ளே நான் டேரெக்டாக சிக்கன் பீசஸை போட்டு மேரினேட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இந்த சாஸ் இன்னொரு ரெசிபி நான் செய்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அதிலேருந்து சாஸ் எடுத்து நம்ம டிக்காக்கு மட்டும் தேவையான சிக்கனில் நம்ம அந்த சாஸை ஊற்றி மேரினேட் பண்ண போகிறோம். நல்லா கலந்து விட்டுருங்க சிக்கனோட. அவ்வளோதான், இது கொஞ்சம் நேரம் மேரினேஷன் ஆகட்டும். சிக்கன் மேரினேட் ஆகிற டைமில் நம்ம போய் ஃபீல்டு ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வீட்டிலையே கார்டன் பக்கத்தில் நம்ம ஒரு அடுப்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம அவுட்டோர் சமையல் செய்ய போகிறோம். ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு. வீட்டில் எல்லோரும் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் இதை பண்ணினோம். அவ்வளோ செம்ம எக்ஸைட்டிங்காக, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா உங்கள் வீட்டு கார்டனில் கொஞ்சம் மண்ணை மட்டும் தோண்டிட்டு ஒரு 3 செங்கல் இருந்தால் போதும். அது 3 பக்கமும் வச்சுட்டு சுற்றி இருக்க மண்ணெல்லாம் அப்படியே அந்த செங்கலோடு அணைச்சி விட்டுருங்க. அப்போ தான் செங்கல் கீழே விழாது. அவ்வளோதான்.
தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்கியூவரை எடுத்து வச்சு பார்த்துடலாம் கரெக்டான அளவில் இருக்கா, செங்கல் 2 சைடும் கரெக்டான அளவில் இருக்கா அப்படின்னு. கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது, நல்லா நிற்குது ஸ்கியூவர்ஸ் எல்லாமே அடுப்பில். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பில் நெருப்பு போட்டுடலாம். ஒரு சின்ன துணியில் நீங்கள் எண்ணெயோ இல்லை வேறு ஏதாவது ஆயில், கெரோசின் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நல்லா முக்கிட்டு நீங்கள் வந்து தீயை பற்ற வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கீழே வந்து 2 கல் வச்சுருக்கோம். எதுக்காகனா மணல் இருக்குது. அந்த மணல் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால விறகு வைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் சீக்கிரம் தீ பிடிக்காது, விறகு வந்து அதில் நிற்காததுனால கீழே 2 கல் வச்சுருக்கோம். இப்போ நம்ம விறகு எல்லாத்தையும் எடுத்து வச்சோன்னா அழகாக அந்த கல்லுலேயும் நிற்குது, தீயும் அழகாக பிடிக்குது. ஒவ்வொரு விறகாக நம்ம எவ்வளோ விறகு தேவையோ அதை உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் அதை நல்லா எரியட்டும். எரிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக எரிஞ்சு முடிக்கிற ஒரு ஸ்டேஜில் அதுலேருந்து ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். நம்ம ஸ்மோக்கில் தான் ஆக்சுவலி குக் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எல்லா விறகையும் வச்சு அதை முதல்ல எரிச்சிடலாம். பாருங்கள், தேவையான அளவுக்கு நம்ம விறகு வச்சாச்சு. அது நல்லா எரியுது. அதிலிருந்து லைக் என்ன சொல்கிறது, நமக்கு கறி துண்டுகள் மாதிரி வரணும். லைக் இந்த மாதிரி. அவ்வளோதான், எரிஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்மக்கிட்ட சாஸும் டிக்கா ரெடி பண்ணுறதுக்கான ஸ்கியூவர் மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. நம்ம இப்போது ஸ்கியூவரில் டிக்கா ரெடி பண்ணிடலாம். நம்மளோட ஹோம்மேட் ஸ்கியூவர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டொமேட்டோ பீஸாக உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறமா 2 ஆனியன் பீஸ் உள்ளே வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம ஹரியாலி சாஸில் மேரினேட்டான நம்மளோட சிக்கன் பீஸ் அதை நம்ம வைக்கலாம். பாருங்கள், அதுக்கு அடுத்தது நம்ம இன்னொரு வெஜிடபிள் உள்ளே சொருகலாம். ஒரு குடைமிளகாய் வைக்கிறோம் இப்போ நம்ம. அடுத்ததாக ஒரு சிக்கன் பீஸ். அப்புறம் ஒரு டொமேட்டோ, அப்புறமா ஒரு ஆனியன். அவ்வளோதான், ஸ்கியூவரில் டிக்காக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் இதை நம்ம குக் பண்ண வேண்டியதான். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. எப்போ இது குக் பண்ணி சாப்பிட போகிறோன்னு இருக்குது. பாருங்கள், நம்ம இன்றைக்கி ஒரு 3 டிக்கா செஞ்சுருக்கோம். 3 ஸ்கியூவரில் டிக்கா பண்ணியிருக்கோம். அடுப்பு மேலே வச்சுட்டு நம்ம ஹேண்டில் உட்டனில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் திருப்பி விட்டாலே போதும். ஹெல்ப்புக்கு ஒரு நைஃப் கூட வச்சுக்கோங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அவுட்டோரில் செய்கிறோம். அவ்வளோ எக்ஸைட்டிங்காக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அவுட்டோர் போனீங்க இல்லை உங்கள் வீட்டிலையே கூட செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. பாருங்கள், நம்ம விறகை வச்சு எரிச்சதுக்கப்புறம் அது கங்காகி அதுலேருந்து ஸ்மோக் மட்டும் வருது. இப்படி தான் குக் பண்ணணும். ஸ்கியூவர் வச்சு டேரெக்டாக திருப்ப முடியலனா இதை மாதிரி நைஃப் வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்கியூவர் வந்து ரொம்ப தின்னான ஒரு மெட்டல் ராடு தான், அதனால அது அவ்வளோவா திருப்பும் போது சரியாக வரல. மற்ற 2 ராடும் கரெக்டாக இருந்தது, ஒரு ராட் மட்டும் நமக்கு சரியாக இல்லை. அதனால நைஃபோட ஹெல்ப்பில் நம்ம அதை திருப்பி வச்சுருக்கோம். இது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக சூப்பராக இருந்தது. உங்கள் குழந்தைங்களோட நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டிக்கா தயாராகிடுச்சு. அந்த ஸ்மோக்லேயே அப்படியே குக் ஆகி அந்த ஸ்மெல்லு, அந்த அவுட்டோரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம ஒரு அழகான ஃப்ரெஷ்ஷான கார்டன்லேருந்து வாழை இலை எடுத்து அதில் குக் பண்ண டிக்காவை வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹரியாலி சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை அப்படியே தட்டி விடுங்க.